ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசுக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு மறுபடியும் அந்த பேக் டு அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது. நேற்று கூட ஒரு ஒன் ஆஃப் தி டாப் மீம் பேஜஸ் வந்து இது மாதிரி ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க. சிறகடி காசை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஸோ என்னையும் சீரியல் பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம் பேஜஸ்லாம் கூட இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிறகடி காசை அந்தளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் பாரதி கண்ணம்மா தான் இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த சீரிஸில் இப்போ நம்ம சிறகடி காசை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதே போல் அப்கமிங் ட்ராக்ஸ், ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற அப்கமிங் ட்ராக் நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. முத்து மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பொதுவாக சீரியல் அப்கமிங் பார்க்குறோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய அப்டேட்ஸ் கண்டிப்பாக பார்ப்போம். அதில் இது வரைக்குமே வந்துட்டு மீனா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போல. ஸோ ஸ்ருதி, மீனா, மனோஜ், ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது இன்னும் மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்துட்டு இவங்க ரவி அண்ட் ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வந்து பதில் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ரவி வந்துட்டு வீட்டில் பேசின, அதாவது அவங்களுடைய மாமியார் வீட்டில் பேசின விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ மான மரியாதைன்னா வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்கும் அது இருக்குங்கிறத நம்பணும். ஸோ நம்மளும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அவங்க கொடுத்தா தான் அவங்க நமக்கு திருப்பி தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் மீனாக்காக ஸ்டாண்ட் பண்ணி பேசினது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ரவியோட கேரக்டர் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாக அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ அதே பக்கம் அவங்களுமே பிளான் பண்ணுறாங்க, ஸோ நல்ல மாப்பிள்ள தான் பர்மனெண்ட்டாக கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதியுமே வந்துட்டு அடமண்ட்டாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதியுமே வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த லாஸ்ட்டு இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் கூட ஸ்ருதி வீட்டுக்கு வர மாதிரி, அதாவது இன்னைக்கு வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா, இதே காஸ்டியூமில் தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க அங்கேயுமே. ஸோ செட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குமே இருக்குது. பட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்கமிங் ஆஃப் ஸ்க்ரீனை வச்சு நம்ம நம்பிட முடியாது, வேறு ஏதாச்சும் காஸ்டியூம் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு ஸ்ருதியோட வீட்டில் ரவி அண்ட் ஸ்ருதி பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லொக்கேஷன் மேபி நம்ம முத்துவுடைய வீடாக கூட இருந்திருக்கலாம். ஸோ லொக்கேஷனுக்காக அங்கே வந்து எடுத்துருக்கலாம். ஸோ என்னவோ அவங்க வந்து வீட்டுக்கு வராங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்ருதி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, அது வந்துட்டு இன்னும் இப்போ அதாவது உடனே வருதா இல்லை லேட்டாக வருதா அப்படிங்கிறதா ஒரு டவுட். ஸோ இதுக்கு நடுவில் ப்ரெக்னன்சி ட்ராக் அப்கமிங்கில் ரோஹிணியோடைய ப்ரெக்னன்சி. ஸோ இன்றைக்கி வந்து நாளைக்கு அந்த ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு மனோஜ் நீ சாதிச்சிட்டதா, அதுக்கு வந்து ரோஹிணியை போய் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லும் போதே எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரெக்னன்சி ட்ராக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே அந்த கெஸ்ஸிங்கில் தான் இருக்குது. ஒருவேளை ஃபேக் ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரோஹிணி வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன கோட்டை, அதாவது சின்ன தப்பு மறைக்கிறதுக்கு பெரிய பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கோட்டா போட்டால் அது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் வந்துட்டு ப்ரெக்னன்சி ட்ராக் உள்ள நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை விஜயம்மா நினச்சிட்டு மற்றதெல்லாம் மறந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியில் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. மேபி ஒரு ஃபேக் ப்ரெக்னன்சி அப்படின்னா இன்னொரு ஹை வோல்டேஜ் ட்ராக் ரெடிங்க. ஸோ ட்ரூத் ரிவீல் ஆகிறப்போ ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் முத்து மீனாவுடைய ப்ரெக்னன்சி எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மீனாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லீட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னன்சி ட்ராக் கொண்டு வர மாட்டாங்க. அஸ்பெக்ட் நிறைய சீரியல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த சீரியலுமே ஃபாலோ பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி நகருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தொடர்ந்து மீனா வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ், அதாவது ஏஆர்எஸ் கார்டனில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு போல. ஸோ அங்கே ஏதோ செப்பரேட் ட்ராக் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மீனா வந்து அதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ராக் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக முத்து மீனா வச்சு தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த சத்யாவுடைய ட்ரூத் ஆச்சு அட்லீஸ்ட் ரிவீல் பண்ணலாம். ஸோ ஏன்னா ரொம்ப நாள் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரூத் ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீவாவுடைய கேரக்டர் வந்து கொண்டு வரலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடியே ஜீவாவுடைய கேரக்டர் வந்து கொண்டு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஏன்னா தொடர்ந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து அவங்களையுமே நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய என்ட்ரிக்காகவும் நானும் எகராக வெயிட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு ட்ராக் முடிச்சு இன்னொரு ட்ராக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ட்ராக்குமே பெண்டிங் வச்சுட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நீங்கள் எல்லாத்தையும் பேக் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் சைடில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ட்ராக்ஸ் போனால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஃபீல். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் டிஆர்பி வைஸ் நல்ல ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியுது. அதாவது ஐபிஎல் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப அடிவாங்குது. முக்கியமாக வந்துட்டு சிஎஸ்கே மேட்ச். ஸோ சிஎஸ்கே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப அடிவாங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுலேயும் நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடு. ஏன்னா 9 o'clock 9-10 மேக்ஸிமம் மேட்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 9:30 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம சீரியல் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். மற்ற சீரியல்ஸ் தான் வந்து கொஞ்சம் அடிவாங்கும் அப்படிங்கிறது தான். பட் அந்த 9 to 9:10 ரொம்ப பீக் ஹவர்ஸ். ஸோ லாஸ்ட் 3 hours இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அடி பொழந்துட்டு இருப்பாங்க அந்த பக்கம். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes மட்டும் சீரியல் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஃபர்ஸ்ட் 10 minutes சீரியல் பார்க்கல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டைமும் சீரியல் பார்க்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ இனிமே ஆஃப்டர் ஐபிஎல் டிஆர்பியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் அதுக்குள்ளேயும் நம்ம சிறகடி காசை ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ டிஆர்பியுமே நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வருதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.